முதல்லயே சொல்லிடும், இந்த பாருப்பா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க 2 பேரும் ஒத்துமையாக வாழுங்க, இதில் அவசரப்பட்டு யாராவது வாயை கையை கொட்டிட்டுங்க, கையை நீட்டு அடிச்சிட்டிங்க, வார்னிங் என்ன நடந்தது பாருங்க, அந்த கேஸ் என்ன நடந்தது, இந்த கேஸ் என்ன நடந்தது. உன் இஷ்டத்துக்கு வாழ முடியாத சமுதாயம் அதை பார்த்து கொண்டு இருக்காது. நீதிமன்றங்கள் தன்னுடைய வேலையை செய்யும், சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு அடிப்படையான இந்த அறிவு பள்ளிக்கூடங்கள்லேயே கொண்டு வரணும். எப்படி செக்ஸ் எஜுகேஷனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்துட்டாங்களோ, பேட் டச் குட் டச் சொல்லி கொடுத்துட்டாங்களோ, அதே போன்று இதை பற்றி சொல்லி கொடுக்கணும். ஏனென்றால் அந்த சிறு வயதிலிருந்து கான்சிக்வன்ஸ், இதை செய்தால் இது விளைவுன்னு அவங்களுக்கு தெரியணும். ஒருத்தர் தெரிஞ்சு தப்பு பண்ணுறாரு, நம்ம உரிமையை பறிக்கிறாரு, நமக்கு அநீதி இழைக்கிறாரு, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்ற ஒரு கேள்வி வருது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் என்ற பழமொழி உண்டு. ஒரு சமுதாயம் என்று இருக்கும் பொழுது 2 விஷயங்கள் வேணுங்க, பயம், பக்தி. இந்த பயபக்தின்னு சொல்லுவாங்க. இந்த பயம் சட்டத்துக்கு பயப்படணும், மனசாட்சிக்கு பயப்படணும், பண்புக்கு பயப்படணும், பெரியவங்களுக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயப்படணும். இந்த பயம் இருந்தால் தப்பு பண்ணுறது குறையும். இல்லை பக்தி இருக்கணும். பக்தினா பண்புகள் இருக்கணும். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது நியாயம், இது அநியாயம். இது 2மே இல்லாமல் நான் இஷ்டத்துக்கு நான் செயல்படுவேன்னா தட்டி கேட்கணுமில்ல. அதற்காகத்தான் உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை நான் போட்டுக்கிட்டு வரேன். வானமை எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த மேலே பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேருக்கு இது போய் சேரும். அண்மை காலங்களில் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், விவாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நிறைய வருதுங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் போட்டிருந்தேன், மேரிட்டல் பிளிஸ்ஸா மேட்ரிமோனியல் டார்ச்சரா என்ற ஒரு கேள்வி வருது. 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு இல்லைன்றது தான் உண்மை. இந்த காலகட்டத்தில் நம்ம உரிமையை எப்படி காப்பாற்றிக்கணுன்றது நமக்கு பேசிக் அடிப்படையான ஒரு நாலேஜ் வேணுங்க. என்ன உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டால் எந்த கதவு போய் தட்டணுன்றதுக்காக. சில நேரங்கள் நமக்கு தோணும், மேரேஜ் ஆகிடுச்சு, இவங்களை பிரிக்கணுமா, டைவர்ஸ் கேஸ் போடணுமா என்ற ஒரு தார்மீக உணர்வு நமக்கு வருது. ஆனால் அநீதிகள் நடக்கும் பொழுது தட்டி கேட்கணுமா வேணாமா? அப்போ நீதிமன்றங்கள் எதுக்காக இருக்குன்னு, நியாயத்தை வழங்குவதற்காகத்தான் நீதிமன்றங்கள். இதை பற்றி சொல்லும்பொழுது ஒரு அடிப்படையான தத்துவத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகள் நான் பெரிய பெரிய நிறுவனங்களில் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் உயர் பதவியை வகிக்கும் பொழுது டிசிப்ளின் பற்றி நான் பேசுவேன், ஒழுக்கத்தை பற்றி பேசுவேன். தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல வகுப்புகள். அதில் ஒரு முக்கியமான பிரின்சிபிள் நான் போட போகிறேன். டவுக்லஸ் மெக்ரிகார் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இருந்தார். அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு. அவர் கேட்குற, ஏன்பா உனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாட் ஸ்டவ் இருக்கு, அதை போய் நீ தொடுவியான்னு கேட்குறாரு. தொடமாட்டேன். ஏன் தொடமாட்டேன் அப்படின்னா 4 முக்கியமான பிரின்சிபிள், அது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தும். முதல்ல அது வார்னிங் கொடுக்குது. இந்த பாரு, நான் ஹாட்டாக இருக்கேன், தொட்டுறப்புற அப்படியே ஒரு வார்னிங் கொடுக்குது. அதே மீறி நீ தொட்டையானா கையை சுடும். 2வது, அது உடனே சுடும். நான் தொட்டு 2 நாள் கழிச்சு நான் சுடுறேன் அப்படின்னு தொட்டு பார்ப்பாங்க. இம்மீடியட் மீன்ஸ் இம்மீடியட். நீ முதல் முறை தொடுறியா, தெரியாமல் தொடுறியா, எங்கேயோ பராக்கு பார்த்து தொட்டுட்டியா, இல்லை யாராவது தொட சொல்லிட்டாங்களா, இதெல்லாம் அந்த ஸ்டவ்வுக்கு கவலையே கிடையாது. தொட்டா சுடுவேன். ரொம்ப சிம்பிள்.
மூன்றாவது இம்பர்சனல், யார் தொட்டாலுமே சுடும். அது என் சொந்த ஸ்டவ், நான் தான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், நான் தான் உன்னை தினம் தும்புலாம் போக தொடச்சி வச்சுக்கிறேனே ஸ்டவ்வு, என்னை போய் நீ சுடலாமா? சுடுவேன். இப்போ எங்கள் அப்பா தொட்டா சுடுவேன். குழந்தை தெரியாமல் தொட்டுடுத்தியா? சுடுவேன். அதிக நேரம் தொட்டால் அதிகமாக சுடுவேன். அந்த ஸ்டவ் சொல்லும். நாலாவது கன்சிஸ்டன்ட், எப்போ தொட்டாலும் சுடுவேன். காலை தொட்டால் சுடுவேன், மத்தியானம் சுட்டால் சுடுவேன், சாயந்தரம் சுடுவேன், ஞாயிற்றுக்கிழமை சுடுவையா. கன்சிஸ்டன்ட். அதனால் அந்த ஸ்டவ்வை நாம் தொடமாட்டோம், சுடுவோன்னு தெரியும். 4 பேர்கிட்ட போய் சொல்லுவது, பாரு ஸ்டவ்வு ஜாக்கிரதை. இது வரணுங்க டிசிப்ளினுக்கு. முக்கியமாக மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வரும்பொழுது இது தெரிஞ்சு வளர்க்கணும். இது தெரிய வைக்கணும் குழந்தைகளுக்கு. என்ன தெரிய வைக்கணும் அப்படின்னா, முதல்லையே சொல்லிடணும், இந்த பாருப்பா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க 2 பேரும், ஒத்துமையாக வாழுங்க. இதில் அவசரப்பட்டு யாராவது வாயை கொட்டிட்டுங்க, கையை நீட்டு அடிச்சிட்டுங்க, வார்னிங், என்ன நடந்தது பாருங்க, அந்த கேஸ் என்ன நடந்தது, இந்த கேஸ் என்ன நடந்தது. உன் இஷ்டத்துக்கு வாழ முடியாத சமுதாயம் அதை பார்த்து கொண்டு இருக்காது. நீதிமன்றங்கள் தன்னுடைய வேலையை செய்யும், சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா, ஒரு அடிப்படையான இந்த அறிவு பள்ளிக்கூடங்கள்லேயே கொண்டு வரணும். எப்படி செக்ஸ் எஜுகேஷனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்துட்டாங்களோ, பேட் டச் குட் டச் சொல்லி கொடுத்துட்டாங்களோ, அதே போன்று இதை பற்றி சொல்லி கொடுக்கணும். ஏனென்றால் அந்த சிறு வயதிலிருந்து கான்சிக்வன்ஸ், இதை செய்தால் இது விளைவுன்னு அவங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது இம்மீடியட். நமக்கு அநீதி நடக்குதுன்னா முதல்ல சொல்லணும், இம்மீடியட். 2 வருஷம் பொறுத்திருந்தேன் சார், 3 வருஷம் பொறுத்திருந்தேன் சார், 15 வருஷம் பொறுத்திருந்தேன் சார், தேவையில்லைங்க. இம்மீடியட்டாக யூ ஷுட் டேக் ஆக்ஷன். அதற்காக அவசரப்பட்டு எடுத்தேன் கவுத்தன்னு செய்யணும்னு நான் சொல்லலை. சர்டன் திங்ஸ் ஷுட் நாட் பி டிலேடு. மூணாவது இம்பர்சனல். நம்ம பொண்ணு தப்பு பண்ணுறாளா, இல்லை மாப்பிள்ளை தப்பு பண்ணுறாரா, இல்லை என் பையன் தப்பு பண்ணிட்டானா, இல்லை மருமகள் பேல தப்பா, சம்பந்தி பேல தப்பா, அவங்க பேல தப்பா, இவங்க பேல தப்பா, அதெல்லாம் வணங்க. இம்பர்சனல். யாராக இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்கணும். இம்பர்சனல். கடைசியாக கன்சிஸ்டன்ட். சமுதாயத்தில் யார் எப்போ தப்பு பண்ணாலும் அந்த பனிஷ்மெண்ட் should be கன்சிஸ்டன்ட். எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன்னா, நிறைய பேர்களுக்கு தங்களுடைய உரிமை என்ன, அந்த உரிமை மீறும் பொழுது என்ன செய்யணுன்ற அடிப்படை அறிவு இல்லாதனால தான் பல பிரச்சனைகள் வருது. அதற்காகத்தான் வானமையில்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகள் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தானா உடனே இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, 4 பேருக்கு போய் சேரட்டும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்குனா இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உரிமை பற்றியோ, சட்டம் பற்றியோ, படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடு நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.